அழுதுட்டே இருக்கான் தாவீது. ஆண்டவரே, அப்பா கூட இல்ல, இந்த 7 சகோதரன் தான் என்ன கைவிட்டாங்க, சரி அப்பனுக்கு எங்க புத்தி போச்சு? சில பேர் போய் கேட்பீங்கல்ல, அண்ணா தம்பி தான் தரையில, நீங்களாவது எனக்கு ஏதாவது ஒன்று தந்திருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியும் தானே இவங்க தரமாட்டாங்கன்னு, நீங்களாவது ஏதாவது ஒன்று தந்துட்டு போயிருக்கலாமே. சில பேர் செத்த அம்மா அப்பாவை இப்படி பேசுறது. அவங்க சாக முதலாவது எனக்கு ஒரு 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 இஞ்சி காணியாவது எழுதி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு இஞ்சி காணியை வச்சு என்ன செய்யறது? நம்ம அங்கலாய்ப்புல அப்படியெல்லாம் பேசுறோம். ஒரு காமீட்டர் துணியாவது எனக்கு தந்திருக்க கூடாதான்லாம் பேசுவோம். ஏன்னா அந்தளத்துக்கு நம்மளே கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. தாவீது அப்படித்தான் அழுகிறான். ஆண்டவரே, என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள். அப்படி என்றைக்கு சத்துருக்கள் என்றா யாரை சொல்றான்டா? இந்த கூட பிறந்த 7 பேரும் அம்மா அப்பாவை பார்த்து தான் சொல்றான். அம்மா அப்பாவும் அதை எங்கேயாவது அழுதுகிட்டு என் பையன் தெரிஞ்சிருக்கும். ஹலோ, இப்படி எல்லாம் உபத்திரவப்பட்ட தாவீதை தேடி ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். போடா, இன்னைக்கு நான் ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, இந்த பியூரா ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வாரான்னு கேள்வி கேட்காம கேட்கிறாங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இவர் பைபிளை புரட்டுறாருன்னு சொல்லாம நான் இப்ப சொல்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படி இருக்கும். இந்த பழைய கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். 2வது வசனத்திலிருந்து வாசி. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் அதை கேள்விப்பட்டால் கவனிங்க, சவுல் என்கிற ஒரு ராஜா ஏற்கனவே இருக்கும்போது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றார், நீ போய் இன்னொருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்றார். ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் இன்னும் சாகையில, உசுரோட இருக்கத்தக்கனவே கொல்லி வச்சுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். உசுரோடையே நீ கொண்டுட்டாடா நீ அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ராசா உசுரோட இருக்கத்தக்கனே ஆண்டவர் அனுப்புறாரு. பரவாயில்ல, நீ போ, இன்னொரு புது ராஜாவை நான் அறிமுகப்படுத்துறேன். அப்ப இந்த சாமுவேல் கேட்கிறான், ஆண்டவரே, இப்ப நான் போனா சவுல் என்னத்துக்கு வாரான்னு கேட்பான். தப்பி தவறி நான் போற கதை விளங்கிட்டேன்னா என் கதை முடிஞ்சு போட்டுருவான். ஏன் ராஜாவா நான் இருக்கத்தக்கன நீ இன்னொருத்தனை ராஜாவாக்குறியான்னு கொன்றுவான். அப்படி என்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர், பரவாயில்ல, ஒரு பொய்யை சொல்லிரு. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, வேற ஒன்றை சொல்லிரு. வேற ஒன்றை சொன்னா என்ன? அது உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் முடிவு பண்ணினார். சில பேருக்கு பொய் சொல்றது கூட ஆண்டவர் வாங்கிடும். சில பேருக்கு லூசாவே மாறிடும். இவர் போறாரு கண்டுக்குட்டியை பிடிச்சிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, கையோட ஒரு தனியா போகாத, கையோட கண்டுக்குட்டியை கொண்டு போ. ஏன் வந்தான்னு கேட்டா, ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்து சொல்லிடாத, கர்த்தருக்கு பலியிட வந்து பொய் சொல்லிடு. ஆண்டவரே, பொய் சொல்ற அளவுக்கு யாருக்காக சொல்றீங்க? அந்த அளவுக்கு நான் ஒருத்தனை நேசிக்கிறேன்டா. ஹலோ, நீங்க ஒரு சில பேருக்காக பொய் சொல்லி இருக்கிறீங்களா வாழ்க்கையில? ஏன் அவ்வளவுக்கு அவங்க மேல உசுறு வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்க மேல உசுரையே வச்சிருக்கிறதால உங்களுக்காக எவ்வளவு தூரமும் இறங்கி வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா.